What's up, ladies and gentlemen, to the brand new episode of Tamil Pictures in Reaction. ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு ரியாக்ஷனில் தான் நம்ம மறுபடியும் அறிஞ்சிருக்கோம். ஸோ இன்னைக்கு என்ன ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா, யூத் அந்த திரைப்படத்துடைய நம்ம கென் கருணாஸ் அவர்கள் டைரக்ட் பண்ணி அவர் டெபியூட் ஆகிற படம் தமிழ். ஏற்கனவே அசுரன் படம், அப்புறம் வேற என்னமோ ஒரு படம் நடிச்சிருக்காரு, ரகலைப்புறம்ல நடிச்சிருந்தார், சின்ன வயசு நடிச்சிருந்தாரு. இப்போ அதப்போலாம் போட்டு இது பண்ணிட்டாங்க, ட்ரெண்டிங் ஐஜியில் இருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு வீக்கெண்ட் முடிஞ்சு ஸோ ஸ்டார்ட் பண்ணியிருக்க ரியாக்ஷன் முதல் இதே ஸ்டார்ட் தான். ஆனால் பெய்கதைக்கு என்ன பண்ணுற பார்க்குறீங்க, கை தட்டிக்கிட்டு பெய்கதைக்கு நல்ல ஒரு வரவேற்பு கொடுத்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. உங்கள் வரவேற்பு, அந்த வரவேற்பு பார்த்து நானும் அசுத்து போயிட்டேன். என்ன மக்களே வியூஸ் 11 வியூஸ் நிற்கிது, போட்டு ஒரு 3 நாள் இருக்குமா? உங்ககிட்ட நான் கேட்குறேன், வெளிப்படையாக கேட்குறேன், உங்களுக்கு பேய் கதையில் என்னென்ன செக்மெண்ட் வரணும், அப்படி என்னென்ன பிடிக்கும் எனக்கு அட்லீஸ்ட் கமெண்ட்லேயாவது சொல்லுங்களேன். இல்லைன்னா என் நேரில் சொன்னால் பரவாயில்ல, ஐஜி இருக்குது, வாட்ஸ்அப் இருக்குது, நான் நம்பர் வேறு தரேன், லைவ் செஞ்சு ஸ்டோரி சப்மிட் பண்ணல கூட பேய் கதை என்ன பிடிக்கும்னு சொல்லுங்கள். அப்போ தான் எங்களால் மாற்றிக்க முடியும். இல்லைன்னா அப்படியே தான் இருக்கும், எதுவுமே மாற்ற முடியாது. ஸோ வளன்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளேயே போவோம். ஸோ இந்த வாரம் யூத் படத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம், யூத் ரியாக்ஷன்ஸ். ஸோ யார் லைக் போட்டு கமெண்ட்டை சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகேவா? லெட்ஸ் வெல்கம் டு தமிழ் பிக்சர்ஸ் இன் ரியாக்ஷன்ஸ். வெல்கம் டு தமிழ் பிக்சர்ஸ். மக்களே ரொம்ப ஆர்வமாக இருக்கேன், வாங்க போவோம். இந்த படம் ஒரு காலேஜ் சம்மந்தப்பட்ட கதை, ரொம்ப நாள் கழிச்சு காலேஜ் சம்மந்தப்பட்ட படம் வருது. பார்ப்போம் வாங்க. 1 2 3. மேடம், கடவுளே வந்து பிறந்திருக்கிறாரு, அவனை கெட்ட பசங்களோட சேர விடாதீங்க. சரிங்க. நீ வேணா பாரு, என் பையன் ஐயே சாவா. ஏய், இங்க யாரோ? ஏய் மிஸ்டர் கெட்டவன், எஸ் மணிகண்டரில் இருக்காரு. ஓ நல்லா இருக்குங்க. இனிமே உங்க கவனம் முழுக்க படிப்புல மட்டும்தான் இருக்கணும். ஆனா எனக்கு என் மைண்ட்ல ஓடுறதெல்லாம் ஒரே ஒரு விஷயம் தான், எவ்வளவோ பொண்ணுங்க பின்னாடி நான் சுத்தி இருக்கேன் மச்சான். ஆனா இப்ப என் பின்னாடி 3 பொண்ணுங்க சுத்துறாளுங்கடா. பார்க்க வேற சூப்பரா இருக்காளுங்க மச்சான். 3 படத்துல தனுஷ் இப்படி பண்ணாருல, எனக்கு அது ரொம்ப பிடிக்கும்டி. உண்மை ஒரு ஜாலி காலேஜ் பைக் பண்ண சொல்லலாம். ஒண்ணு மாதிரியே பண்ணுவாமா? நாளை பின்ன ஒரு பொண்ணு வந்துச்சுன்னா அவன் நம்மள மறந்துடுவான்ல. நான் என் அம்மா விட்டு வரப்போ உனக்கு அதெல்லாம் தெரியலையா? ஜிவி பிரகாஷ் மியூசிக்கல், மியூசிக்கும் நல்லா தான் இருக்கு. முட்டை கலக்கி பாட்டுலாம் நல்லா இருக்கும். ஒரு பியூர் காலேஜ் மெட்டீரியல்லாம் இதோக்கா இருக்கு. 5 நிமிஷம் தான் இருக்கு, என்ன பார்க்கணுமோ பார்த்துட்டு கிளம்புங்க. 4 பேரை நீ ஒருத்தடிச்சியா? எனக்கு நீனா ரொம்ப பிடிக்கும் பிரவீன். ஆனா எனக்கு உன்னை பிடிக்கும்ன்றது மட்டும் பத்தாது. ஏய் யூத், பார்த்தீங்களா தளபதி ஒரு ரெஃபரன்ஸ் இருக்குங்க. எக்ஸ்கியூஸ் மீ, உங்க 2 பேர் நெக்ல ஏதோ இருக்கு. உண்மையாக நல்லா இருக்குங்க. தளபதி மெட்டீரியலை கொண்டு வந்து இறக்கியிருக்காரு பாருங்க, அதுதான். ஆமாம், எனக்கே நினச்சேன் அப்போ யூத்துன்னா தளபதியோட ரெஃபரன்ஸ் ஏதாவது கண்டிப்பாக இருக்கணும் அடிச்சிருந்தேன். ஒரு தளபதி ரெஃபரன்ஸ் இருக்கே, பாட்டெல்லாம் இருக்கே. அப்புறம் ஜி பிரகாஷ் தான் இதுக்கு இசை. என்ன இசைன்னு சொல்கிறது தெரியல, இசையெல்லாம் பக்காவாக இருக்குது. இது ஒரு பக்கா ஒரு காலேஜ் மெட்டீரியல். பாய்ஸ் படம்லாம் பார்த்துருங்க, பாய்ஸு டான் அந்த மாதிரி வரிசையில் இது வந்துட்டு ஒரு காதல் கடந்த படிப்பு சம்மந்தப்பட்ட ஒரு காலேஜ் மெட்டீரியல்.
அவங்க அப்பா கொஞ்சம் ரகட்டாக இருக்க மாதிரி இருக்காரு, அவங்க அம்மா சாஃப்ட் டைப். அப்புறம் கென் கருணாஸ் அவரோட முதல் டெபியூட் படம். இந்த படம் எப்படி இருக்குன்னு நான் தேட்டரில் போய் பார்க்குறேன். பார்க்க முடியுமா தெரில. வீரக்கருப்பே நான் பார்க்கல மக்களே, பிளான் பண்ணோம் தெரில, எனக்கு தான் பார்ப்போம். எனக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. அந்த பிரச்சனை தீர்ந்தால் தான் நம்ம யூடியூப்பும் நல்ல ஒரு படியாக ஓடும். அது மட்டும் இல்லாமல் என் வாழ்க்கையில் நிறைய சந்தோஷங்கள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ் பிக்சர்ஸை மேலும் மேலும் கொண்டு போகிறதுக்கு நாங்கள் எல்லாரும் சேர்ந்து பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தந்தது தான் நாங்கள் இன்னும் மேலும் மேலும் இது பண்ணுவோம். பேக்ரவுண்ட்லாம் கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது, மாற்றணும். எல்லாத்தையும் நாங்கள் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும். ஸோ மக்களே, இதுதான் இந்த வாரத்தோட ரியாக்ஷன். ஸோ அடுத்த ரியாக்ஷன், அடுத்த பேய் கதை டாக்ஸ். ஓகே நீங்கள் பாருங்கள், தொடர்ந்து அப்டேட்ஸை பார்த்துக்கிட்டே இருங்க. ஸோ அது வரைக்கும் உங்கள் விடைபெறுவது உங்கள் நான் சபரிதரன். வி சீன் த நெக்ஸ்ட் ஒன். சாவ்.